கார்த்திக புராணம் 29வது அத்தியாயம். மறுநாள் காலையில் மற்ற ரிஷிகள் எல்லாம் தாங்களிடம் இருந்த புலித்தோல், கமண்டலம், தர்பாசனம், துளசிமணி இவைகளெல்லாம் கொண்டு போய் சூத முனிவருக்கு பாத காணிக்கையாக செலுத்தி கந்த புஷ்பக்ஷதைகளால் பாத பூஜை செய்தார்கள். இவைகளெல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஆசிர்வதித்தார். பிறகு ரிஷிகள் மனக்களிப்புடையவர்களாய் சூதரை பார்த்து, சுவாமி, இன்னொரு சந்தேகம். அதாவது, அரச மரத்தை ஆதிவாரத்தில் பூஜிக்கவோ சேவிக்கவோ கூடாது என்றுரைத்தீர்களே, யாது காரணம்? இதை பற்றி கொஞ்சம் எடுத்துரைக்க வேண்டும் என்று கேட்க, சூதரானவர், ரிஷிகணங்களே, சொல்கிறேன். அதாவது, முன் சமுத்திர மதனம் செய்யும் பொழுது அதிலிருந்து உண்டான பலவிதமான இரத்தினங்களை தேவர்கள் பெற்றுக்கொண்டு லக்ஷ்மியையும் கௌஸ்துபத்தையும் மகாவிஷ்ணுவுக்கு